சித்தகுரு நித்யானந்தாயை நமஹ. ஓம் சித்தகுரு நித்யானந்தாயை நமஹ. ஓம் சித்தகுரு நித்யானந்தாயை நமஹ. சித்தக்ரியா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். தினம் ஒரு தகவல். இதுல நம்ம இன்னைக்கு பார்க்க போற தகவல் என்ன அப்படின்னா, எண் 72 பத்தி. நம்மளுடைய பெயரோ இல்ல தொழில் நிறுவனத்தினுடைய பெயரோ 72ல அமைஞ்சால் எல்லா நியூமராலஜிஸ்டும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, வெள்ளம் போல காசு வரும் அப்படிங்கிறாங்க. எப்படி? வெள்ளம் போல காசு வருமா. 72 அப்படிங்கிறது குபேரனுடைய நம்பர். நீங்க குபேர யந்திரத்தை பார்த்தீங்கன்னா எப்படி கூட்டினாலும் 9 பெட்டி இருக்கும். அந்த 9லயும் நம்பர் இருக்கும். அதுல அந்த 3 எப்படி கூட்டினாலும், நீங்க ஹரிசாண்டலா கூட்டினாலும் சரி, வெர்டிகலா கூட்டினாலும் சரி, நீங்க எப்படி கூட்டினாலும் 72 வரும். ஸோ 72 அப்படிங்கிறது குபேரனுடைய நம்பர். அதுல நம்மளும் பேர் வச்சுக்கலாம். 72 பொறுத்த வரைக்கும் மட்டும் ஒரு எக்ஸப்ஷனல் நம்பரா கொடுக்குறாங்க. இது நம்மளுடைய பிறந்த தேதி இதுக்கு இது சூட் ஆகுமா, இந்த தொழில் நிறுவனம் நம்மளுடைய டேட் ஆஃப் பர்த் இதுக்கு இது சூட் ஆகுதா அப்படிங்கிறது பார்க்காமல் 72 மட்டும் யார் வேணாலும் வச்சுக்கலாம் அப்படிங்கிறாங்க. 72 மட்டும் நம்மளுக்கு சூட் ஆகுதா அப்படிங்கிறது மட்டும் பார்க்காம யார் வேணாலும் வச்சுக்கலாம் அப்படிங்கிறாங்க. கண்டிப்பா பிரமிட்ல பாருங்க. பிரமிட்ல உங்களுக்கு ஹீப்ரூ நம்பரா வந்தாலும் சரி, இல்ல உங்களுக்கு ஜென்ரலா கூட்டினப்ப வரா மாதிரி வந்தாலும் சரி, எப்படியோ 72 ஹீப்ரூல வந்தாலும் நல்லது, ஜென்ரலா வந்தாலும் நல்லது. ஒரு தொழில் நிறுவனத்துக்கு இந்த பேரை வைக்கும் பொழுது வெள்ளம் போல காசு வரும், நம்மளுக்கும் குபேர சம்பத்தோட இருக்கலாம். 72ல பேர் வச்சு நன்மை பெறுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.